வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நேற்று வந்து ஒரு வேலை விஷயமா திருச்சி போயிருந்தோம். மச்சானோட போயிருந்தோம். போயிட்டு திரும்பி வர வழியில் நார்த்தாமலையில் வந்து விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து தஞ்சாவூர் கோவிலுக்கு ஒரு முன்மாதிரியான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. 1500 வருடம் பழமையான கோவில். அதோட கட்டிடக்கலை கற்கோவில். அது கட்டிடக்கலை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிவன், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு குடைவரை கோவில் இருக்கும். அது வந்து விஷ்ணு சம்பந்தப்பட்ட கோவில். அது மாதிரி சைவம், வைணவம், சமணம் இப்படி எல்லாம் கலந்த ஒரு இடத்துல இருக்க ஒரு முக்கியமான கோவில்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, கோயிலுக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு சொனைக்குள்ளே வந்து ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கம் வந்து அந்த சொனை தண்ணியில் மறைஞ்சிருக்கும். அதை வந்து சிவராத்திரி டைமு அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு பூஜை பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்படி நிறைய சிறப்பம்சங்கள் கொண்ட கோவில், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோவில். முத்தரையர் மன்னர் சாத்தன்பூதி அப்படின்றவரால் கட்டப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு சரி மலையேற போனாலும் மச்சான் துணை வேணும் அப்படின்பாங்களே. சரி, நம்ம மச்சான் கூடவே வந்துட்டோம். எப்போதுமே நான் அடிக்கடி போவேன். அந்த கோவிலை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கோம். சரி வாங்க மச்சான், அந்த மலையை ஏறுங்க, வந்து அந்த கோவிலை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த கோவில் அப்படி ஒரு அமைதியான இடத்துல, ரொம்ப அமைதியாக நம்ம போய் உட்காந்தோம்னா மனசுக்கு ஒரு நிம்மதியான உணர்வு தர ஒரு இடமா இருக்கும். வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன். நிறைய நம்ம கூட யார் வந்தாலுமே ஏதாவது அந்த பகுதியில் ஏதாவது ஒரு முக்கியமான கோவில், வரலாற்று சிறப்புமிக்க கோவில் இருந்தால் கூட்டிகிட்டு போகிறது ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்கேன். அது நம்ம பழக்கம். சரி வாங்க மச்சான் அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவரும் வந்துட்டார். சுனை கோயிலெலாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சிவன் கோயில், முக்கியமான அந்த நார்த்தாமலை ஜெயாலய சோழீஸ்வரத்தில் இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு நம்ம போனோம். இப்படி இதெல்லாம் பார்த்தோன்னே, என்னப்பா இப்படி அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் கட்டியிருக்காங்க, எப்படி இந்த மலையெல்லாம் குடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நல்ல வேலை இன்னைக்கு வந்து மூலியமாக இதை வந்து பார்க்கணும் அப்படின்னு எனக்கு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த இடத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த கோவிலில் பண்ணக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. எப்போவுமே அந்த கோவிலுக்கு வந்து அதிகமாக ஆட்கள் வர்றது கிடையாது. கம்மியாக தான் வருவாங்க. 1-2 பேர் வருவாங்க, பார்ப்பாங்க, போயிடுவாங்க. இந்த யூடியூபர்கள் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டதுலேருந்து அந்த கோவிலுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாட்டு பயணிகள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நார்த்தாமலையில் வந்து பொங்கல், மாட்டு பொங்கலை ஒட்டி திருவிழா மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நிறைய பேர் மாரியம்மனை கும்பிட்றதுக்கு வராங்க. அந்த நார்த்தாமலை மாரியம்மன் அப்படின்றது ஒரு ஃபேமஸான கோவில். அதுக்கு சாமி கும்பிட வராங்க. அந்த சாமி கும்பிட வரவங்க இங்கே இருக்க அந்த விஜயாலய சோழீஸ்வரத்தில் இருக்க சிவன் கோயிலும் தெரிஞ்சு அங்கேயும் வந்து பார்க்குறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது கூட்டம் நல்லா இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவிலில் இவ்வளோ கூட்டம் வர்றது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் இதில் எங்கே வந்து நம்ம வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆகி போயிடுதுன்னா, எல்லாரும் வந்து செருப்பு காலோட உள்ளே வராங்க. எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே செருப்பை போட்டுட்டு தான் நாங்கள் உள்ளாரே போவோம். 1000 இருந்தாலும் அது ஒரு காலத்தில் வந்து பூஜை நடந்த கோவில், வழிபாட்டு தலமாக இருந்த ஒரு கோவில். எத்தனை மக்கள் வழிபட்டிருப்பாங்க அந்த கோவிலில். ஆனால் அசால்ட்டாக செருப்பை போட்டு உள்ளே நடந்தாங்க. உள்ளே நடந்தது கூட பிரச்சனை இல்லை. அந்தந்த இடம் வரும்போது அந்த செருப்பை கழட்டி போட்டு கூட மேலே ஏறி பார்க்கலாம். ஆனால் அந்த செருப்பு காலோடையே மேலே ஏறுறது. ஒரு 4 பேருக்கு உண்ட கும்பல் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட இத்தனைக்கு சின்ன பிள்ளைகளாம் இல்லை. சின்ன பிள்ளைனா கூட சொல்லி திருத்தலான்னு வச்சுக்கோங்களேன். சின்ன பசங்களாம் கிடையாது. வயது முதிர்ந்த 40 வயசுக்கு மேலே ஆன ஆட்கள் தான். அவங்க வந்து அந்த செருப்பு காலோட அந்த விஷ்ணு ஆலயம் நான் சொன்னேன்ல, குடைவரை கோயில், அது மேலே ஏறினாங்க. நான் பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணி, ஐயா செருப்பை கழட்டிட்டு ஏறுங்க, இது கோவில், கோவிலுக்குள்ளே செருப்பு போட்டு வந்ததே தப்பு, நீங்கள் அது வரைக்கும் மேலே ஏறுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறாரு, இது கோவிலா, இது என்ன 4 வேளை பூஜையாக நடந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி தான், எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், பார்க்குறோம், அதனால போகிறோம் அப்படின்னு சொன்னாப்புல. நீங்கள் சுற்றுலாத்தலமாக நினச்சி வாங்க, ஆனால் இங்கே நிறைய பேரோட நம்பிக்கை இருக்குது, அதனால் இங்கே சுற்றி இருக்க கிராமத்தில் இருக்கவங்களெல்லாம் இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க, அதனால் அவங்க நம்பிக்கைக்கு மரியாதை கொடுத்தாவது செருப்பை கொண்டு போய் வெளியில் போட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் செருப்பை போட்டு நான் வந்து உள்ளே நடக்கும்போது, அதாவது ஆணி ஈனி குத்தி உயிருக்கு ஆபத்தாக போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அப்படி ஆனால் ஆகிட்டு போகுது,
இங்கே வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறதெல்லாம் இழிச்சவாயிரம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஸாக பேசினோடனே என்ன பண்ணிட்டாரு, போய் அவங்க குரூப் எல்லாம் செருப்பை கழட்டி போட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை, இதையெல்லாம் தாண்டி எத்தனையோ பேரோட நம்பிக்கையாக இருக்குது ஒரு கோவில். சரியா? இந்த கோவில்னு மட்டும் கிடையாது, பொதுவாகவே நான் சொல்கிறேன், எல்லா கோவிலும் சொல்கிறேனே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கையை அவமதிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. ஒரு சில கட்டுப்பாடுகள், இதை இப்படித்தான் செய்யணும், இந்த இடத்துல இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஏற்றுக்கிட்டு போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? ஒரு செருப்பை கழட்டிட்டு அது நல்லா நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும், தரையெல்லாம் நல்லா தான் இருக்கும், மண். நிறைய பேர் வரலைனாலும் அந்த இடம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். அந்த பகுதியில் இருக்க அந்த கிராமத்தில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த இடத்த சுத்தப்படுத்தி நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஆட்கள் வராங்க இல்லையா, இந்த மாதிரி ரூல்ஸை மதிக்காமல் ஒரு சில பேர் வராங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னா, ஒரு சில பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து அந்த மலை மேலே ஆள் வராத இடமா இருக்கு இல்லையா, பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து நிறைய கேவலமான வேலைகள்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் நான் சத்தம் போடுறத பார்த்தோன்னே கூட அந்த கிராமத்துலேருந்து கீரனூர் பக்கத்தில் கீரனூர் கிராமத்துலேருந்து ஒருத்தர் சாமி கும்பிட வந்திருந்தார். அவரும் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டவுடனே கொண்டு போய் செருப்பு எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு போய் வெளியில் போட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அவர் வந்து நம்மள்ட்ட சொன்னார், தம்பி நல்ல வேலை, நான் வந்து நிறையா பேர்த்திட்ட சொல்லணும்னு நினப்பேன்ப்பா, ஆனால் வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க என்னத்தை அப்படின்னு விட்டுட்டேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே, இந்த மாதிரி விஷயத்துலலாம் கேட்கலைனாலும் பரவாயில்ல, சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை, நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறமேட்டு இது ஒன்றுப்பா, போன தடவை நான் மாதம் வந்துடுவேன் இந்த கோவிலுக்கு. அப்படி வரும்போது போன தடவை ஒரு பையன் வந்து ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டான்ப்பா, இந்த மாதிரி நிறைய சில்லற வேலையிலெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னார். உண்மையிலே ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பண்ணுறது, நம்ம சொல்கிறோம், இதை பண்ணுறது வந்து மாற்று மதத்துக்காரங்களாம் கிடையாது, இந்து மதத்துக்காரங்க தான். சரியா? இந்த செருப்பு போட்டு ஏறினவரும் வந்து நார்த்தாமலையில் மாரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட வந்த மனுஷன்தான். சரியா? அவருக்கு நார்த்தாமலை மாரியம்மன் வந்து சாமியாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து, ஏன்னா அதில் பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது, இங்கே வரும்போது பூஜை நடக்காத கோவில் தானே. அவங்கள பொறுத்த வரைக்கும் பூஜை நடந்தால் கோவில், பூஜை நடக்கலைன்னா அது சும்மா ஒரு கண்காட்சியான ஒரு பொருள். அப்படித்தான் ஆகிப்போச்சு இன்றைக்கி வந்து கடவுளோட நிலைமை, கடவுள் நம்பிக்கையோட நிலைமை அப்படித்தான் ஆகிப்போச்சு. அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. இதை கோயிலாக பார்க்குறதில்ல, சுற்றுலாத்தலமாக வராங்க. இதை வந்து ஒரு, அது என்ன சொல்கிறது, செலவில்லாத ஒரு லாட்ஜாக பார்க்குறாங்க. இப்படி நிறையா பேர் வந்து அநியாயம் என்ற ஒரு இடமா இருக்குது. அதனால் இந்த கோவிலில் வந்து இதை நம்ம யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லி திருத்துகிற காரியம் கிடையாது. இதை வந்து நம்மளை உணர்ந்து இந்தந்த இடத்துல இந்தந்த வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு புத்தி வரணும். சுய புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கே வந்து நம்மளே திருந்தினால் ஒழிய இந்த மாதிரியான செயல்களை நம்மளால் தடுக்க முடியாது. ஆனாலும் நீங்கள் இந்த மாதிரி செயல்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டனத்தை தெரிவிங்க. இதுவும் ஒரு இறைப்பணி தான். அதனால் இந்த விஷயத்தை வந்து நான் இதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோவே போட்டேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.